ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். போன தடவை போட்ட டைலரிங் டிப்ஸ் வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். 2 பேர் போடுங்கக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு டேப்பில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்காமல் அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் பீட்டை விரித்து போட்டுக்கலாங்க. விரித்து போடும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டோட அந்த க்ளோஸான பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பனாக இருக்கிற சைடு அந்த பக்கமாக இருக்கணுங்க, ஆப்போசிட் பக்கம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டேப் வச்சு கூட நீங்கள் அளந்துக்கலாம். நான் 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேங்க கீழே. இது எதுக்காக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக் சைடில் தையல் மடக்கி தப்போம் பாருங்கள், அதுக்காக தாங்க இது விடுறோம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துருக்கேங்க, மார்க்கர் பென்சில். இதில் நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி, அதாவது நம்ம சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது ரெண்டுத்தையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க, ஈவனாக இருக்கிற மாதிரி. அளவு ப்ளவுஸ் நம்ம கரெக்டாக வச்சு அளவு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அளவு கரெக்டாக வரும். வச்சுட்டு இப்போ இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம பேக் சைடு தாங்க வெட்ட போகிறோம் அளவெடுத்து. இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டாக அளவுகள் மாறாமல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை நகர்த்தக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு வைக்கும் போதே நல்லா கரெக்ட் பண்ணி எல்லா ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த சைடு மேலே அந்த ஆம்கோல் சைடு இருக்குது பாருங்கள், அதையுமே மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் கரெக்டான அளவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் பின் சைடு கழுத்து பகுதி நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஷோல்டரும் கரெக்டான அளவில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ, நான் எப்போவுமே 1/2 இன்ச்சு தாங்க விடுவேன். நீங்கள் 1/4 இன்ச் விடுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச் தள்ளி முன்பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. இதே போல் நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்காக அந்த இடம் விடணும். இப்போ எல்லா பக்கமும் மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சி விட்டுக்கணுங்க. அதுக்கு நம்ம முன்பக்க கழுத்து இருக்கும் பாருங்கள், அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு பின் கழுத்தை மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் வச்சுருக்காங்கங்க. இப்போ அதே நெக்குக்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த நெக் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்காக அதை விடணும். இந்த மாதிரி தாங்க நெக் மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம ஓரளவு தானே மார்க் பண்ணியிருப்போம், அது நம்ம கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நெக் அழகாக இருக்கும். இவங்க இந்த மாதிரி நெக் தாங்க இருந்துச்சு அந்த ப்ளவுஸில். அதனால் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் ஷோல்டரையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம தையல் அளவில் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் தையலுக்காக விட்டுக்கலாங்க. நான் ஒரு 2 இன்ச் அளவுலேயே தையலுக்கு விட்டுருக்கேன், ஸ்டிச்சிங்காக இது விட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம ஆம்கோல் வரையணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரோட அந்த பக்கம் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இதை அந்த ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் சைடு ஜாயிண்டில், அதோடு இதை கனெக்ட் பண்ணுங்க. டானா வடிவில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கோடு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மெஷரிங் டேப் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது மேலேருந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாங்க. அந்த மார்க் பண்ணதில் டச் ஆகி அந்த பக்கம் போகணும்.
இப்போ இந்த மாதிரி தாங்க நம்ம ஆம்கோல் வந்து வரையணும். சில பேர் வந்து அந்த அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு கூட மார்க் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து மார்க் பண்ணலாம். ஆனால் நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தடில் தாங்க மார்க் பண்ணுவேன். நான் எப்போவுமே எப்படி வந்து ப்ளவுஸ் தைப்பனோ அதே போல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து தைப்பாங்க. நான் வந்து எப்படி தைப்பனோ அந்த மாடல் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு போடுற ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. இதுக்கு முன்னாடி டைலரிங் டிப்ஸ் வீடியோவாக தான் நிறையா போட்டிருக்கேன். அப்போலேருந்தே வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வெட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக பேக் சைடில் இன்னொன்று வந்து நம்ம மார்க் பண்ணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டாட் பிடிப்போம் பாருங்கள். அந்த டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஷோல்டரில் வந்து 2 பக்கமும் பார்த்து சென்டராக வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து அந்த அளவு வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நான் பண்ண மார்க்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து 2 பக்கமும் 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இணைச்சிடலாம். இதோட இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு டாட் பிடிக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அப்போதைக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போவே வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பேக் சைட் பீஸ் வந்து வெட்டி முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைட் வெட்டிக்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து இதை திருப்பி போடணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள், கரை பக்கம், அது வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸான பக்கத்தை வச்சு பேக் சைடு வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்குவோம். அதே போல் ஈவனாக வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டது அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சு வெட்டிக்கலாம். முன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்குவோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் மார்க் பண்ண மாதிரியே இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முன்பக்க கழுத்தை மார்க் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரலாக மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முன்பக்கத்தில் வந்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக அளவுலேருந்து 1/4 இன்ச் மேலே வந்து தள்ளி மார்க் பண்ணுங்கள். அப்போ நம்ம தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்ததாக ஆம்கோல் சைடு வந்து சைடில் அங்கேயுமே வந்து கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், கீழே இடுப்பு பகுதி, அங்கேயுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த பீஸில் வந்து நம்ம அந்த கழுத்து ஜாயிண்ட் முடியுது பாருங்கள், அதுலேருந்து வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு வரைக்குமே வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து நம்ம அதில் டாட் பிடிப்போம் இந்த பட்டன் சைடில், அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் பட்டி சைடு, அதுலேயுமே வந்து நமக்கு 1/2 இன்ச்சு போயிடும். மொத்தமாக வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம ஓரலாக கழுத்து மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இவங்க வந்து இந்த மாதிரி கழுத்து வச்சுருக்காங்கங்க. நீங்கள் வந்து ரவுண்ட் கழுத்து அப்படின்னா நீங்களே அப்படியே வளைவாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஷோல்டர்லேயும் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் கட் பண்ணோம் பாருங்கள், அதே போல் தாங்க டானா வடிவில் ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். நம்ம பேக் சைடு வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்தில் வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுருந்தோம் பாருங்கள், டேப்பை வச்சு மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச் அளவுக்கு தாங்க வைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக வெட்டினா மட்டும்தான் நமக்கு முன்கையில் வந்து சுருக்கம் விழாமல் இருக்குங்க. அதுக்காக பேக் சைடில் வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வெட்டும் போது 1 இன்ச் மட்டுமே வச்சு இப்போ அதோடு வந்து இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு இதோட ஷோல்டரில் வந்து இருக்குது பாருங்கள், அதை வந்து 2ஆக
சமமாக வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இந்த டாட் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணுங்க. கொஞ்சம் வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த ஷோல்ட்ரு பக்கத்தில் சென்டராக வச்சு மார்க் பண்ணணுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சென்டராக வச்சு கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். லூஸாக விட்டுட்டிங்கன்னா அளவு வந்து மாறி போயிருங்க. கொஞ்சம் வந்து இழுத்து பிடிச்சி நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிடணுங்க. இந்த தையல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம தையலுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ சைடில் வந்து நம்ம அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதுக்கப்புறம் 2 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்காக விட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் வளைவாக. வளைவாக வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் கொண்டு போயிருங்க. நம்ம அந்த மார்க் பண்ணதில் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சம் தள்ளியே வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம 2 பீஸையும் வந்து சைடு ஜாயின் பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் துணி வந்து இடிக்குங்க. நம்ம அதோட வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணதோடு ஜாயின் பண்ணால், அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்ட்ரைட்டாக வந்து கொண்டு போயிருங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இதை கட் பண்ணிகிட்டே வந்து இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த சைட் கட் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் கிராஸாக போட்டிருக்கோம் பாருங்கள் கோடு, அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி டாட் பிடிக்கிறப்ப கொஞ்சம் வந்து கிராஸாக வருங்க. அதனால் நம்ம அந்த மார்க் பண்ணதோடு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நான் வெட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வெட்டி விட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு அந்த டாட் பிடிக்கும் போது நமக்கு கிராஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக ஆயிரும். இப்போ அடுத்ததாக நம்ம பட்டியும் வெட்டிக்கலாங்க. பட்டிக்கு வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு வெட்டினதுக்கு கீழே துணி இருக்கும் பாருங்கள், அதுலேருந்தே வந்து நம்ம பட்டி அளவு எடுத்துக்கலாம். பட்டியை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டியோட கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வெட்டினோம் பாருங்கள், அந்த அளவுக்கே வந்து அந்த அகலத்துக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, பேக் சைடும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பட்டன் பீஸ் வந்து வெட்டிக்கலாங்க. அதுக்கு வந்து பட்டன் பீஸை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ தள்ளி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதையுமே 2 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம கை கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கைக்கு இந்த ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து நம்ம ஃபுல்லாக உடம்புக்குமே கட் பண்ணலாம். இது லைனிங் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து உடம்பு மட்டும் தைச்சிட்டு இதில் வந்து கைக்கு மட்டும் வந்து இதற்கு லைனிங் கொடுத்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா கையில் நல்லா அழகான ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக வந்து நம்ம கைக்கு இதை வச்சுருவோம் அப்படின்ட்டு இதை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடக்கி போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து கை கட்டையாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவுமே வந்து கையில் வர மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வந்து கை வைக்க போகிறேன். அதுக்கு வந்து அளவு ப்ளவுஸை வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும், கீழே வச்சு மார்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதுக்கப்புறம் வர துணி வந்து நம்ம லென்த்தாக்கிக்கலாம் கைக்கு. நீங்கள் வந்து கரெக்டான அளவில் அதே ப்ளவுஸில் உள்ள அளவு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கையோட ஆம்கோல் சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே வந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. அதே போல் இந்த பக்கமும் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆம்கோல் வளைவு இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து நம்ம சென்டராக இந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டு பேக் சைடில் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதை வந்து அப்படியே வளைவாக ஜாயின் பண்ணிக்கணுங்க.
ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் சைடோடு அப்படியே இணைச்சிடணும். கை கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச் மட்டும் தையலுக்காக விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதோட நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த ஒர்க்கில் கீழே அந்த கையோட கீழ் பகுதியில் ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள் துணி, அதை வந்து நான் எதுக்கு வந்து கட் பண்ணல அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ அதை அப்படியே விரித்து போட்டுக்கலாம். விரித்து போட்டுட்டு இந்த ஒரு சைடு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து முன்பக்கம் நமக்கு கைக்கு வருது. இதை வந்து கொஞ்சம் உள்பக்கமாக வந்து வளைவாக வரைஞ்சி விட்டு வெட்டிக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கையில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி விட்டுக்கணுங்க. ஃபுல்லாகவுமே வெட்டி விட்டுறாதீங்க, இந்த பாதி அளவுக்கு மட்டும் தான் வெட்டணும். ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம வெட்டணும். கொஞ்சம் வந்து வளைவாக வெட்டிக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே சென்டராக மடக்கி நம்ம அதோட சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு சின்ன கட் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு சென்டராக வந்து வச்சு தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் பகுதி வந்து தெரியும். இப்போ அவ்வளோதாங்க, கைப்பகுதி வந்து வெட்டியாச்சு. இப்போ இந்த கையோட அந்த ஒர்க் கொடுத்த இடத்துலேருந்து துணி இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் எதுக்கு கட் பண்ணல அப்படின்னா, கட் பண்ணால் நமக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க. அதனால நம்ம தைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டு ஃபஸ்ட்டு ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க. நம்ம அதை என்ன தான் வந்து அந்த வளைவிலே கட் பண்ணாலும் அது வந்து நூல் பிசுறாக இருக்குங்க, சரியாக வராது. நீங்கள் இந்த மாதிரி துணி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மடக்கி விட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ மடக்கி விட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸோட உள்ள கை அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் ஹைட் வந்து கூட எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஆம்கோல் சைடு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். நீங்கள் இதே அளவுக்கு வைக்கிறீங்க அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணி வெட்டிக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து லைனிங் துணியும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி லைனிங் துணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணோம் பாருங்கள் சட்டை துணி, அதை வந்து அப்படியே மேலே வச்சு கட் பண்ணிட வேண்டியதாங்க. வேறு ஒரு வேலையுமே இல்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.